அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்ஆர்பி போர்டு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ண ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரிங்களா? ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. 1429 போஸ்ட்டு. அந்த 1429 போஸ்ட் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படி தான் அந்த அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா மொத்தம் 1429 வேக்கன்சி. சரிங்களா? மொத்தம் 1429 வேக்கன்சி. இது எப்படி சஃபில் பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி வேக்கன்சிலே கொடுத்துருக்கான். கால்ஃபர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பாருங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 308, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 426. ஓகேங்களா? ஏன்னா ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ரிசர்வேஷனுடைய நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற ரிசர்வேஷன்ஸ். சரிங்களா? இதுபடி என்ன அப்படின்னா பாருங்கள், ஜென்ரல் டர்ன் 31%, பிசி 26.5%, பிசிஎம் 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுடைய ரிசர்வேஷன் மெத்தடாலஜி இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஜென்ரல் டர்ன் பாருங்கள், ஜென்ரல் டர்னாக 31% முன்னே சொன்னோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 426 வேக்கண்ட் இருக்குது. சரிங்களா? 426 வேக்கண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஆல் கம்யூனிட்டிஸ் வருவாங்க. ஓகே, எல்லாருமே ஆல் கம்யூனிட்டிஸ் வருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 426 போஸ்ட் இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசி பாருங்கள், பிசி கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்டு பிசி கம்யூனிட்டியில் உங்களுக்கு பாருங்கள் 364 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? 364 போஸ்ட் உங்களுக்கு பிசி கம்யூனிட்டியில் இருக்குது. ஓகே, பிசி கம்யூனிட்டியில் 364 போஸ்ட் இருக்குது. அதே போல் பிசிஎம்மில் பாருங்கள், பிசிஎம்மில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அரவுண்டு 48 போஸ்ட் இருக்குது. ஓகே, மொத்தம் 1400 போஸ்ட் இருந்தாலும் 48 போஸ்ட் பிசிஎம்மில் இருக்குது. அதே போல் எம்பிசியில் பாருங்கள். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், எம்பிசியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எம்பிசியில் மொத்தம் 225 போஸ்ட் இருக்குது. 275 போஸ்ட் இருக்குது. எம்பிசியில் 275 போஸ்ட் இருக்குது. அடுத்து எஸ்சி பாருங்கள், எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 போஸ்ட் இருக்குது. எஸ்சியில் 200 போஸ்ட் இருக்குது. எஸ்சிஏல பார்த்தீங்கன்னா ஒரு 20 போஸ்ட் இருக்குது. எஸ்சிஏல உங்களுக்கு ஒரு 20 போஸ்ட் இருக்குது. அதே போல் எஸ்டியில் பாருங்கள். எஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 போஸ்ட் இருக்குது. எஸ்டியில் 24 போஸ்ட் இருக்குது. பேக்லாக் வேக்கன்சி சேர்த்து, ஷார்ட்ஃபால் வேக்கன்சி சேர்த்து உங்களுக்கு 24 போஸ்ட் எஸ்டியில் இருக்குது. சரிங்களா? இதுதான் நமக்கு இருக்கிற வேக்கன்சி பொசிஷன். இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதன்படி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க்ஸ் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மார்க்ஸ் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஜென்ரல் டர்னில் 75 மார்க்ஸ் இருக்கணும். 75 +or-3 ஜென்ரல் டர்னில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அதே போல் பிசி கம்யூனிட்டி 70 +or-3. ஓகே, அடுத்து பாருங்கள், பிசிஎம்மில் உங்களுக்கு 60%, 60 மார்க்ஸ் எடுத்திருந்தாலே நீங்கள் செக்யூர்டு. சரிங்களா? 60 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் செக்யூர்டு. அடுத்து எம்பிசி பாருங்கள், 65 +or-3. இவ்வளோ எடுத்துனவே உங்களுக்கு உங்களுடைய அந்த கட் ஆஃபில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்து எஸ்சியில் 62 +or-3, எஸ்சிஏல 60, எஸ்டியில் ஒரு 55. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 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 மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வாய்ப்பு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ என்ன ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். அதுவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், அப்போ மொத்தம் ஜென்ரலில் ஃபார்வர்ட் காஸ்ட் சப்போஸ் இருந்தாலும் ஒரு 10 ரேங்க். ஓகேங்களா? அப்படி ஒரு அந்த 10 ரேங்க்கில் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் காஸ்ட்டில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். பிசி இருக்காங்க இல்லையா, அந்த பிசி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இருக்குது.
அப்போ பிசியில் வந்து 170 போஸ்ட் வந்து வேக்கன்ட் இருக்குது சரிங்களா. 170 போஸ்ட் வந்து சாரி 170 கம்யூனியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 170 உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா. ஸோ அப்போ பிசி கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 364 போஸ்ட் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் இருக்கிற அந்த 426 போஸ்ட்டில் வந்து எப்போவுமே வந்து பிசி கம்யூனிட்டியில் அதிகமாக இருப்பாங்க ஜென்ரலில். ஸோ ஒரு தோராயமாக அந்த 426ல் ஒரு 170 ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிசி கம்யூனிட்டி இருந்தாலும் ஸோ இங்கே ஒரு 360 பேர் ஒரு 170 ஸோ 530 ஓகேங்களா. ஸோ 530க்குள்ளே நீங்கள் ரேங்க் இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 534க்குள்ளே நீங்கள் ரேங்க் இருந்தீங்கன்னா கட்டாயமாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக நீங்கள் போஸ்ட் வந்து நீங்கள் வாங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பிசிஎம் பாருங்கள். ஸோ மொத்தம் 48 வேக்கன்ட் இருக்குது. ஏன்னா பிசிஎம் கம்மியாக தான் இருப்பாங்க இஸ்லாமியர்கள். ஸோ ஒரு 58க்குள்ளே வந்தாங்க கம்யூனியல் ரேங்கில் 58க்குள்ளே வந்தாலும் கட்டாயமாக அவங்களுக்கும் கிடைச்சிரும் சரியா. அடுத்து எம்பிசி பாருங்கள். எம்பிசி வந்து மொத்தம் 275 வேக்கன்ட் இருக்குது. ஸோ ஒரு 130 மெம்பர்ஸ் வந்து ஏன்னா பிசிக்கு அடுத்தபடியே எம்பிசி இருப்பாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும். ஏன்னா கம்யூனியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்கஸ்ட் இருக்கிறதுனால ஸோ பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பிசிக்கு அப்புறம் எம்பிசி வருவாங்க. ஸோ ஒரு 405 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. 405 ரேங்க் வரைக்கும் எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து எஸ்சி பாருங்கள். எஸ்சி பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 330 ரேங்க் வரைக்கும் எஸ்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எஸ்சிக்கு 330 ரேங்க் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து ஒரு 62 வரைக்கும் வேக்கன்ட் இருக்குது வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கம்யூனியல் ரேங்க்கில் 62 போஸ்ட் வந்து எடுத்தாங்கன்னா கட்டாயமாக வந்து அவங்களுக்கு 62 ரேங்க் எடுத்தாங்கன்னா கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. எஸ்டியில் வந்து 34க்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 34 ரேங்க் வரைக்கும் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மார்க்ஸ் வந்து 75+ இருந்தால் கட்டாயமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பிஎஸ்டிஎம்லாம் பிரிஞ்சு போகும். அப்படிங்கும்போது எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் இந்த மார்க்ஸ் இருந்தால் கட்டாயமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். தேங்க்யூ. வருங்கால ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.